ஒசூர் அடுத்த கெளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் அதிகப்படியான நீர் செல்வதால் ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு இரண்டாவது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆற்றில் வெண்நுரையுடன் தண்ணீர் வெளியேறுவதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்முகில். கார்முகில், தற்போது ஆற்றில் வெண்நுரையுடன் தண்ணீர் வெளியேறுவதற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றிலிருந்து அதிகப்படியான நீர் வருவதால் ஒசூர் அடுத்த கெளவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீரில் தொடர்ந்து 5வது நாட்களாக வெண்ணுரையாக ஆற்றில் செல்கிறது. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர். கெளவரப்பள்ளி நீர்த்தேக்கணைக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 1410 கனஅடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி 1410 கனஅடி நீரும் மதுகள் வழியாக அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஆற்றில் கரை புரண்டு ஓடும் இந்த நீரில் தான் குவியல் குவியலாக நுரை பொங்கி காற்றில் பறந்து செல்கிறது. மாசு அடைந்த துர்நாற்றத்துடன் செல்லும் இந்த நீரால் அப்பகுதியில் செல்லக்கூடிய கிராம மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே இதை மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர கிராமங்களான சின்னக்கொள்ளு, பெத்தக்கொள்ளு, தட்டிக்கானப்பள்ளி உள்ளிட்ட கிராம மக்கள் ஆற்றங்கரையோரமாக செல்ல வேண்டாம் எனவும், ஆடு மாடுகளை கழுவ வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 2வது நாட்களாக இன்று ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.